சுற்றுச்சூழலுக்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு ஆழமானது, வலுவானது. அதனால்தான் பயிர்கள் வாடும் பொழுதோ, நீர்நிலைகள் மாசுபடும் பொழுதோ, மரங்கள் வெட்டப்படும் பொழுதோ பெண்கள் நிலை குலைந்து போகிறார்கள். ஏனென்றால் நீரிலிருந்து உணவு வரை தனது குடும்பத்தினருக்கு வழங்கும் பொறுப்பு பெரும்பாலும் பெண்களையே சார்ந்துள்ளது. தன் இடத்தில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதன் வலியை மிக ஆழமாக உணர்வது பெண்கள்தான். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் அதன் வளங்களை தக்க வைப்பதிலும் பெண்களே அதிகம் அக்கறை காட்டுவதாக ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகிறது. சிப்கோ இயக்கம் துவங்கி நர்மதா பச்சாவோ அந்தோலன் மற்றும் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டங்களில் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க பெண்கள் உயிரை மாய்க்கவும் தயாராக இருந்த வீர காட்சிகளை மீண்டும் மீண்டும் மணக்கண்கள் முன் நிழலாடுகின்றன என்கின்றார் முனைவர் மேரி கிறிஸ்டபல் அவர்கள். இவர் சகாயத்தாய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர். விவசாய முறைகளை முதலாக உலகுக்கு அறிமுகம் செய்தவர்கள் பெண்கள் என்கின்றன கற்கால மனித வரலாறு. பயிரிடல் மூலம் பொருளீட்டமும் செய்து வீட்டையும் பராமரித்த பெண்கள்தான் நாடோடிகளாய் திரிந்த மனிதர்கள் ஒரே இடத்தில் வசிக்க துவங்கினார்கள். தாங்கள் இருந்த இடத்திலேயே உணவை உற்பத்தி செய்தார்கள். நாடுகளை கைப்பற்றி அவற்றை ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்கள் மனிதருக்கு மேலோங்கவே அடிமைப்படுத்துதலும் பாகுபாடுகளும் நிறைந்த சமுதாயங்களை உருவாக்குவது நடந்தேறின. எங்கே பாலின பாகுபாடுகள் மற்றும் பெண்ணடிமைத்தனம் மேலோங்கி காணப்படுகிறதோ அங்கே சுற்றுச்சூழலும் மனித ஆசைக்கு அடிமையாக்கப்படுகின்றது, இரையாக்கப்படுகின்றது என்கின்றார் முனைவர் கிறிஸ்டபல். மாசற்ற சுற்றுச்சூழலும் பெண்களும் என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசம் இதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பெண்கள் முன்னெடுத்த முயற்சிகள், தலைமை தாங்கிய போராட்டங்கள் குறித்து விரிவாக எழுதியிருக்கின்றார். இந்த சூழலில் பெண்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எவை என பட்டியலிடுகின்றார். எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் பேணப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்றும் விளக்குகின்றார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை என்ன அறிந்து கொள்ள இம்மாதம் நமது மண்வாசம் வாசியுங்க.